ஹல்லேலூயா! கர்த்தருக்கே மகிமை உண்டதாக. நம்ப ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம். அவரு ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல நின்னு பிச்சை வாங்கிட்டு இருந்தாராம். அதுக்கு அந்த ஊரில் உள்ள ராஜா அந்த ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு வராராம். அப்போ அந்த ராஜாவ பார்த்தோன்னே, "ஓ! ராஜா நல்லா பிச்சை நெறைய காசு குடுப்பாரு. நெறைய வெகுமதி குடுப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிச்சைக்காரன் வந்து பார்க்குறான். ராஜா வந்து அ கேள்வி கேட்கிறாரு. "எவ்வளோ நாளா பிச்சை எடுத்துருக்க?" "நான் பல வருஷமா எடுத்துட்டுருக்கேன்." "என்னைக்குன்னா நீ குடுத்து பார்த்துருக்கியா?" "இல்ல நானே இல்லாதப்பட்ட பிச்சைக்காரன். நான் எப்படி மத்தவங்களுக்கு குடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அ அந்த பிச்சைக்காரன் சொன்னான். ராஜாவும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்த்தானாம். "நம்ப குடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு." அப்ப என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. பக்கத்துல உள்ள அந்த பூவெல்லாம் எடுத்து, ஆ அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த பிச்சை போடுறாங்கல்ல ரெகுலருக்கா, அவங்களுக்கு வந்து அந்த பூவ வந்து வெகுமதியா குடுக்குறான். வெகுமதியா குடுக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பூ வந்து ஃப்ரீயா குடுக்கும்போது, அவனுக்கு இன்னும் கிடைச்ச காச விட அதிகமா வந்து, அவங்க வந்து நெறைய காசு, நெறைய வெகுமதியா அந்த பிச்சைக்காரனுக்கு குடுக்குறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சத்துல இருந்தத மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அநேகத்தில் நீ ஆசீர்வதிப்பார். நம்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஒ அந்த தேவாலயத்துல இருக்கும்போது, ஆ இந்த காணிக்கை எடுப்பாங்க. காணிக்கை எடுக்கும்போது, நெறைய அ செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நெறைய காசு போடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருப்பாரு. ஏழை விதவை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற 2 காசு தான் போடுவாங்க. அப்போ யார் அதிகமா குடுத்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த கேட்கும்போது, அப்போ இந்த ஏழை விதைகள் தான் அதிகமா குடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ப கொஞ்சத்துல அநேகமா கொஞ்சத்துல இருந்தாலும் நம்ம குடுத்தா, கடவுள் நம்மள அநேக விதத்துல ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா! கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.